சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் பெரிய நகரத்தில் ஒரு உண்மையான பிரச்சனை 3 தாங்க. 1 போதைப் பொருள்கள் நெறைய இருக்கு. அதை யார் மாத்துறாங்களோ, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணும். 2வது குப்பை அதிகமா இருக்கு. குப்பை எங்க பார்த்தாலும் குப்பை இருக்கு. இவங்க திமுக அரசாங்கம் அத பிரைவேட்டா குடுத்துட்டேன் அப்படின்ட்டு அதுல அவங்க ஒரு முதலீடு பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் கமிஷன் வர மாரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அ வேலையும் குடுத்து பிரைவேட்ல குடுத்துட்டாங்க. வேலைய பிரைவேட்டா குடுக்க தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் உண்மையா குப்பை மெயின் ரோட்ல மட்டும் தான் அள்ளுறாங்க. கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அங்கெல்லாம் எதுவுமே எடுக்கிறதில்ல. அதாவது சென்னையில இருக்கிற ஸ்லம்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்க எல்லாரோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதுல முக்கியத்துவம் குடுக்கணும். 3வது டிராஃபிக். எங்க பார்த்தாலும் டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ டிராஃபிக்க யாரால ஒழுங்கா கட்டுப்படுத்த முடியுமோ, அவங்க தான் ஆட்சிக்கு வரணும். ஸோ இது 3 பிரச்சனை சால்வ் பண்ணிட்டாலே, பாக்கி இருக்கிற பிரச்சனை அடுத்தடுத்து கரெக்ட்டா சால்வ் ஆகும். ஏன்னா, நகர்ப்புறத்துல தான் இப்போதைக்கு பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கு பெருசா வருது. இந்த பொருளாதாரத்த நீங்க சரி பண்ணணும்னா, இந்த குப்பை இல்லாத நகரங்கள் வரணும். 2வது டிராஃபிக் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். 3வது முக்கியமானது போதைப் பொருள்களே இருக்கக்கூடாது. போதைப் பொருள் இல்லாத ஸ்ட்ரீட்டுக்கு 5 ஸ்டார் குடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கணும். அந்த தெருவுல இருக்கிற போதைப் பொருள் எவனும் விக்கிறதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த சமுதாயத்தோட வேலை. எப்படி இருந்தாலும் அரசாங்கம் இன்டைரக்ட்டா ஏன்னா அவங்களுக்கு பணம் வருதுன்ட்டு எப்படியாவது எவனாலும் வித்துட்டு போட்டோம் அப்படின்னு வருவாங்க. முதலாளிகள் அவங்க டைரக்ட்டா அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பட் கீழ இருக்கவங்க வித்தாதான் அவங்களுக்கு லாபம்னு வருவாங்க. தாய்மார்கள் அவங்க பாட்டுக்கு பொருளாதாரம்ன்ட்டு அப்பப்ப வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சமுதாயத்தோட பிரச்சனையா அதை மாத்துனாங்கன்னா, போதைப் பொருளை கண்டிப்பா மாத்த முடியும். இது 3 தான் நகர்ப்புறத்துக்குள்ள மெயின் பிரச்சனையா நான் பார்க்குறேன். இது தவிர இந்த கரண்ட், தண்ணி, லொட்டு, லொஸ்கு, வீடு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவும் சரியாகும். பட் இது 3 தான் இந்த எலெக்ஷன்ல முக்கியமா இருக்கும்னு நான் என்னோட எதிர்பார்ப்பு. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.